two wires A and B are of the same material, their length are in the ratio 1:2 and the diameter are in the ratio 2:1. If they are pulled by the same force, then increase in length will be in the ratio. ரெண்டு ஒயருக்கு ரெண்டுமே சேம் மெட்டீரியலில் தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் அதோட லென்த் டிஃபர் ஆகுது. ஓகேவா? அதோட ரேஷியோவும் டயாமீட்டரோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஒயருக்கும் சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அங்கே வந்து லென்த்தில் சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையா, அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது del_L1/del_L2. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஸ்டினில் இருக்குது இல்லையா, லென்த்தோட ரேஷியோ டயாமீட்டரோட ரேஷியோ. del_L வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா எழுதுகிறோம், இதிலேருந்து del_L மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது நம்ம நிறைய சம்மில் பார்த்தோம். ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன், அதாவது ஒயர்னால் சிலிண்டர் ஷேப்பு, சிலிண்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதனால் சர்க்கிளோட ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா πr² எழுதியாச்சு. இப்போ இந்த கேஸில் எஃப்பும் ஒய்யும் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இப்போ del_Lங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லையும் r²யும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/r². கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபைண்ட் பண்ணலாம். del_L1/L2 அப்படின்னா என்னாகும், L1 டிவைடட் பை r1² டிவைடட் பை L2 டிவைடட் பை r2² இருக்கும் இல்லையா. ஸோ இது மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ஆர்டராக இப்படி கரெக்டாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது அவங்க டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ ஆரை வந்து நான் டியாக சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், d/2ன்னு போடுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி போட்டாச்சு, ஹோல்², d1/2 L1 L2 அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு 2வும் ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும், பட் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது d2² d1² இன்ட்டு L1/L2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஹோல்² போட்டு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ d1/d2க்கு 2ன்னு ரேஷியோ தெரியும். ஓகேவா? 2/1 அதோட ரேஷியோ. அப்போ d2/d1னா அது அப்படியே ரிவர்ஸாக போடலாம், 1/2 இன்ட்டு L1/L2ஓட ரேஷியோ போட்டாச்சு. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 1/4 இன்ட்டு 1/2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/8. ஸோ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா 1:8.